2000 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய இலக்கியம் பெண்ணுக்கு எது அழகு? 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பெண்ணுக்கு எது அழகு? இன்னைக்கு கேளுங்க, அவனா சொல்லுவான், இத்தனை அடி உயரம் இருக்கணும், இப்படி முகம் இருக்கணும், இப்படி கழுத்து இருக்கணும், இப்படி மார்பு இருக்கணும், இப்படியே சொல்லிட்டே போவான். அதான் உங்களுக்கு அழகு. ஒரு ஆணுக்கு எது அழகு இருக்கு? அப்படி நடக்கும்போது இப்படி வீரமா நடக்கணும், நெஞ்சு அப்படி பிடிக்கணும், உடல் கட்டுமசமா இருக்கணும். அப்படி சொல்ல 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ் இலக்கியம் என்ன சொல்லுது என்றால், குஞ்சை அழகும் கொடுந்தானை பொட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து நல்லவம் யாம் என்று உணர்த்தும் கல்வி அழகே அழகு. பெண்ணுக்கு எது அழகு? முடிய கூட இருக்குதெல்லாம். குஞ்சம்னா முடி. குஞ்சை அழகும் கொடுந்தானை பொட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல. மஞ்சள் பூசி இருந்தா அழகா? முடி இருந்தா அழகா? மார்பு இருந்தா அழகா? அது இல்லடா அழகு, அந்த பொண்ணு படிச்சிருந்தா அழகு. அந்த சமூகம் இடையில எங்கே போனது? சரி, ஆணுக்கு என்ன? இடைவனப்பும் ஈடின் வனப்பும் கழுத்தின் வனப்பும் புடைசூழ் கழுத்தின் வனப்பும் மனப்பல்ல. இடைவனப்பும் ஈடின் வனப்பும் புடைசூழ் கழுத்தின் வனப்பும் மனப்பல்ல, என்னோடு எழுத்தின் வனப்பே வனப்பு. அவன் கம்பீரமா இருக்கானா, உடல் பலமா இருக்கானா இல்ல, அவன் என்னையும் எழுத்தையும் படிச்சிருந்தானா அவன் அழகன். இப்படி ஒரு அழகார்ந்த சமுதாயம் தமிழ் மண்ணில இருந்தது. அந்த அழகை கெடுத்தவர்கள் யார்? அந்த அழகை கெடுத்த கலாச்சாரம் எது? அந்த அழகை கெடுத்த மொழி எது? என்னை படிக்காதே என்று சொன்ன மதம் எது? என்னை படிக்காதே என்று சொன்ன சமஸ்கிருதம் யாருடையது? என்னெல்லாம் சொன்னார்கள்? நான் வந்திருக்கிற தம்பிமார்களுக்கு சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லாவற்றையும் ஒருவனே செய்ய முடியாது. எழிலரசனுக்கோ எனக்கோ வெங்கட்ராமனுக்கோ அல்லது ரேவதிக்கோ நாங்கள் போட்டிருக்கிற உடையை நாங்களே சரி செய்ய முடியாது. பேராசிரியர் ரேவதி அவருடைய சேலை அவரே செஞ்சுக்க முடியுமா? இன்னைக்கு காலையில் 2 இட்லி சாப்பிட்டுருப்பாங்க, அந்த இட்லி அவங்களே செஞ்சுக்க முடியுமா? இந்த சமூகத்தில் இந்த சமூகம் வாழ வேண்டும் என்று சொன்னால், நான் சாப்பிடுகிற சாப்பாட்டுக்காக எங்கோ ஒரு ஏழை நிலத்திலே உழுது கொண்டிருக்கிறான். நான் போட்டிருக்கிறேன் இந்த சட்டைக்காக எங்கோ ஒரு பருத்தி உற்பத்தி செய்கிறான். நான் காலிலே அணிந்திருக்கிறேன் இந்த காலனிக்காக எங்கோ ஒரு தோலை செப்பனிடுகிறான், பதனிடுகிறான். இப்படி வேலையை எல்லாம் பகிர்ந்து கொண்டதற்கு பிறகுதான் இந்த சமூகத்தில் எல்லா இயக்கமும் சுமூகமாக இருக்கிறது. ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு வேண்டும் உணவுப் பொருள்? ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு துணி வேண்டும்? இந்த ஆண்டுக்கு எவ்வளவு மஞ்சள் வேண்டும்? ஒருவேளை பற்றாக்குறை இருந்தால் எங்கே வாங்குவது? தி சோசியல் ஈக்குலிபிரியம் இன் ஆல் சென்ஸ். அப்ப இந்த சமூகம் அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் வேலைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் யூனிவர்சல் பினாமினா, இதுதான் உலக தத்துவம். கொஞ்சம் நேரம் வேலைக்கு சொல்லிடுறேன், எங்க நம்ம ஏமாந்தோம். அதைத்தான் டிவிஷன் ஆஃப் லேபர் சொல்லுவாங்க. தொழில்களை பிரித்துக் கொள்ள வேண்டும். எனக்கு முடி வெட்டணும்னா ஒருத்தர் வெட்டி வெட்டணும், அதை நானே வெட்டிட்டு இருக்க முடியாது. என் துணியை செலவு சொல்லணும்னா ஒருத்தர் பண்ணணும். அப்ப விவசாயம் ஒருத்தர் பண்ணணும், சண்டைக்கு ஒருத்தர் போகணும். எல்லா தொழிலையும் பிரித்து கொண்டால்தான் இந்த சமூகத்திற்கு எல்லாம் கிடைக்கும். அதுதான் நியாயம். டிவிஷன் ஆஃப் லேபர், தொழிலை பிரித்துக் கொள்வது என்பது உலகத்தினுடைய தத்துவம். அது இல்லாவிட்டால் உலகம் இயங்காது. ஆனால் எங்கே இந்து மதம் தவறு செய்தது என்றால், டிவிஷன் ஆஃப் லேபர் என்பதை டிவிஷன் ஆஃப் லேபரர் என்று ஆக்கினார்கள். அம்பேத்கருடைய ஆய்வே அதுதான். என்ன பண்றாங்கன்னா, எங்க தாத்தா ஓடினார, எங்க தாத்தா பஞ்சத்திற்கும் தீண்டாமைக்கும் இலங்கைக்கு ஓடினார் 1910. நான் பார்த்ததில்லை. ஏன்? அவர் படிக்கல, படிக்க விடல, அவருக்கு சொத்து கொடுக்கல, ஜாதியில் அடிமையாக வச்சிருந்தாங்க. அவர் இலங்கைக்கு ஓடினார், படித்தார். எங்கள் அப்பா ஆங்கிலம் அங்கே படித்தார். அவர் ஆங்கிலம் படித்து விட்டு இங்கே வந்தார் 1960களில். நான் 64 தான் பிறந்தேன். நான் இந்திய நாடாளுமன்றத்தில் முழங்குறேன். நான் பேசுகிற ஆங்கிலத்தில் எந்த கும்பலும் குறை சொல்லலை. இத்தனைக்கும் நான் பச்சையப்பா கல்லூரியும் படிக்கலை. இந்த கல்லூரியை பார்த்தா எனக்கு ஏக்கமாக இருக்கும். நான் படித்தது ஒரு பொட்டக்காட்டில் முசிறி அரசு கலைக்கல்லூரியில் ஒரு கல்லூரியில் படித்தேன். தனியார் பள்ளிக்கூடம் பக்கம் காலை கூட எடுத்ததில்லை. ஆதிதிராவிட நலப்பள்ளியிலே சேர்ந்தேன் 1ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு அங்கே படித்தேன். 6ஆவதுலேருந்து 12ஆம் வகுப்பு அரசு மேல்நிலைப்பள்ளி ஒரு கிராமம், அதற்கு பிறகு முசிறி, அதுக்கு பிறகு சட்டக்கல்லூரி மதுரை, அதுக்கு பிறகு சட்டக்கல்லூரி மேற்படிப்பு திருச்சி. தனியார் பள்ளிக்கூடத்தில் தனியார் கல்வி வளாகத்தில் கால் ஊன்றாத ஆராசா நாடாளுமன்றத்தை நிறுத்தக்கூடிய அளவுக்கு வல்லமையை யார் கொடுத்தார் என்றால் பெரியார், அண்ணாவும், கலைஞரும், டாக்டர் அம்பேத்கர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.